18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். வணக்கமா நீங்க எல்லாரும் அப்படியே சாப்பிட்டு நம்ம அப்படியே அக்கடான்னு தூங்க போற நேரத்துல சில பல நல்ல விஷயங்களை பார்த்து சந்தோஷமா தூங்க போனா மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் எடுத்து உங்களுக்காக வச்சிருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். சர்னே சீனு அடுத்த நேரம் நம்ம நேரம் இங்கிலாந்துக்கு போறோம். அங்க ஒரு படகு போட்டி வைக்காங்க. அதுல இந்த ஓனர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த செல்லப்பிராணி எல்லாம் கூட்டு போய் கலந்துக்கிட்டாங்க. அதுல பாருங்க, ஒரு படகுல 10-20 நாய்களை வச்சு அவையிலையும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இதுல என்ன பியூட்டினா ஜெயிச்சவங்களுக்கு பரிசும் கொடுத்துருக்காங்க. நமக்கெல்லாம் படகை பார்க்கறதே பெரிய விஷயம். நாய்கள்லாம் கொடுத்து வச்சதுக்கு இங்கிலாந்துல இப்ப நம்ம நேர கவுண்டர் அட்டாக் உள்ள போறோம். இருக்காரு நம்ம சீமான் அண்ணன். என்னன்னாச்சுன்னு கேட்டா, பக்கத்துல இலங்கையில இப்படி பண்றாங்க, என்னென்ன நடக்குது, வயிறு எரியுது, உள்ளம் குமுறுது, ஒருத்தரும் கண்டுக்க மாட்டேங்கீங்களே அப்படின்னு அண்ணன் பொங்குன விஷயத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். எங்களுக்காக யார் பேசியிருக்க வேண்டும்? உலக நாடுகளுக்கு இந்தியாவில் யார் பேசவில்லை என்றாலும் தமிழ்நாடு பேசியிருக்க வேண்டும். பேசவில்லை. உலகில் எந்த நாடு பேசவில்லை என்றாலும் இந்தியா பேசியிருக்க வேண்டும். பேசவில்லை. அதனால் எந்த நாடும் பேசவில்லை. அவ்வளவுதான். இந்த நிலையில் பன்னாட்டு சமூகம் நமக்கான நீதி விசாரணை, தடையின்றி நீதி விசாரணை வரணும். அது எப்போது வருமென்றால், தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழர் அரசா வரணும். அப்படியே சர்ன்னு வைகோ அண்ணாச்சி வந்தாங்க. 1998 நடந்துச்சு, இல்லேன்னு சொல்லலை. நான் இலங்கைக்கும் போயிருக்கேன், ஜெனீவாவில் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன். ஏன் நேராக போனால் நானே செம்மன் இருக்கேன், மற்றவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா நீங்கள் ஏன் தம்பி இப்படிப்பட்ட லவதி வணிகத்தை அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? எதில் அரசியல் பண்ணாமலான்னு ஒரு விவஸ்தை வேணாமா அப்படின்னு ஒரு பாடம் எடுத்தார் பாருங்க. செம்மணி புதைகுடிகளை பற்றி இப்பொழுது சில பேர் 2-3 நாட்களாக பேசுகிறார்கள். அந்த செம்மணி புதைகுடிகளை பற்றி 1998 ஆண்டு ஜெனீவாவில் மனித உரிமை கவுன்சில் தலைவரிடம் அந்த உண்மைகள் வெளியே வர வேண்டும். நீங்கள் கொசாவாவுக்கு 86 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு மண்ணிலே புதைக்கப்பட்டதை எப்படி கண்டறிவதற்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் ரிசர்ச் என்ற அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு குழுவை அனுப்பி வைத்து அந்த கொசாவாவினுடைய புதைகுழிக்குள்ளே 86 பேர் புதைக்கப்பட்டிருந்தார்களே, அந்த உண்மையை உலகத்துக்கு சொன்னீர்கள். அதே குழுவை இப்பொழுது ஜாஃப்ராவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய செம்மணிக்கு அனுப்புங்கள், உண்மை உலகத்துக்கு தெரியட்டும் என்று. அதே போல நான் சந்தித்த 3ஆம் நாள் அதே இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் ரிசர்ச் என்ற அந்த குழுவை இலங்கை தீவில் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய செம்மணிக்கு மனித உரிமை கவுன்சில் அனுப்பி வைத்தது. பல எலும்பு கூடுகள் உள்ளே இருந்து எடுக்கப்பட்டன. ஆக நான் கூறிய குற்றச்சாட்டு உண்மை என்பதை மனித உரிமை கவுன்சில் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டது. இந்த பிரச்சனையை பற்றி அப்பொழுது யாரும் வாய் திறக்கவில்லை. நான் செம்மணி புதைகுழிகளின் பிரச்சனையை உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்தவன் 1998. இப்பொழுது அதே பிரச்சனையை 1-2 பேர் எடுத்துக்கொண்டு 2-3 நாட்களாக பேச்சு, ஆர்ப்பாட்டம் எல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்த நேரம் நம்ம அண்ணாச்சி ஒருத்தர் வந்தாங்க. அவங்க திருமான ஒரு கேள்வி கேட்டிருந்தார். எனக்கு முதல்வர் ஆவதற்கு தகுதி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை ஏதோ ஒரு பொது இடத்துல கேட்டிருப்பார் போலுக்கு. அதுக்கு வைகை செல்வன் ஐயா வாலண்டியரா உள்ள வந்து, இந்த கேள்வியை மிஸ்டர் திருமாவளவன் அவர்களே நீங்க போய் ஸ்டாலின் ஐயாட்ட கேட்கணும், இல்லைன்னா எங்க கூட்டணிக்கு வந்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு பூடகமா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்ன செய்யறதுங்கிறத மட்டும் பார்ப்போம். நம்முடைய பொது எதிரியாக இருக்கிறது யார்? சீமானுக்கு பொது எதிரி யார்? திமுக. தாவேகாவுடைய தலைவர் நடிகர் விஜய்க்கு பொது எதிரி யார்? திமுக. இப்படி கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி இவர்களுக்கெல்லாம் பொது எதிரியாக இருப்பது திமுக. இப்படி பொது எதிரியாக இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றாக இணைவதுதான் ஒரு புத்திசாலித்தனம். அதுதான் ராஜதந்திரம். மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நான் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இது ஒரு நல்ல கேள்வி. அவர் இப்போது கூட்டணியில் இருக்கிற
திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து தான் கேட்க வேண்டும். அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு ஸ்டாலின் தயாரா என்று அவர் கேட்க தயாரா என்று நான் கேட்கிறேன். இப்படி திருமாவளவன் ஐயாவை எப்படியாவது தூண்டில போட்டு உள்ள இழுத்துலான்னு ஒரு ஊக்கம் பண்ணா நம்ம பொன்னையானாச்சி இருக்காங்கல்ல மூத்த தலைவர் அதிமுகவில் அவங்க சொல்றாங்க, இல்லை இல்லை திருமாவளவனாச்சி அங்கனே இருக்கட்டும், அந்த தம்பி அவர் இங்க வேண்டாம், அவர் அங்க இருந்தா தான் அவருக்கு நல்லது. ஏன்னா ஸ்டாலின் ஐயாவால திருமா ஐயாவுக்கு ஏகப்பட்ட ஆதாயம் கிடைச்சிருக்கு. நானே கண் கூட 2 கண்ணே வச்சு நேரா பார்த்துருக்கேன். அதனால அவர் அங்க இருக்கிறதா சரிங்கிற மாதிரி சொன்னாரு. எதுக்கு சொன்னாரு அப்படிங்கிறத இன்னும் விளங்கலை. மற்ற ஆதாயங்கள் ஸ்டாலின் மூலம் கிடைக்கிற காரணத்தால், உதயநிதி மூலம் கிடைக்கிற காரணத்தால், ஏற்கனவே கருணாநிதி மூலம் கிடைத்துவிட்ட காரணத்தால் தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை. தன்னை வளர்த்துக்கிறார், தன்னுடைய நலனை பேணுகிறார். அந்த வழியிலே உறுதுணையாக இருக்கிற திமுகவை விட்டு அவர் வரக்கூடாது, வர மாட்டார் என்ற நிலையிலே இருக்கிறார். அப்படியே நம்ம அண்ணாச்சி ஏவா வேலை அண்ணாச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்தாக நிறைய பேர் இந்த உலகத்தில் கனவு காண்றாங்க. தப்பு கிடையாது, கனவு காண்கிறது இயல்பு தான், காணட்டு போட்டோம். ஆனால் 2026 நான் தான் முதலமைச்சர், நான் வந்தேன்னா அதை செஞ்சிருவேன், இதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருவேன், இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன் ஏகத்துக்கும் பேசுறீங்க பாருங்க, அதுதான் தப்புங்கிறோம். 2026 எங்களுக்குன்னு நிச்சயிக்கப்பட்டதுன்னு ஒரு ஜோசியம் சொன்னார் பாருங்க. அவர் கனவு காணுவதே நாம் தடுத்து நிறுத்த முடியாது. கனவு காண்றது அவங்களுடைய விருப்பு அல்லது அவங்களுடைய தனிமனித சுதந்திரம். அவர் கனவு காணுகிறார், கனவு காணுகிறான்னு சொல்ல முடியுமா? நிஜம் அது அல்ல. 2024 திராவிட மாடல் ஆட்சி, தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதில் நிஜமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பண்ணன் தளபதி ஆடு தலைமையில் தான் 2026 ஆட்சி அமையும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இதை நான் சொல்லலை, நடுநிலையாளர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்தியா டுடே என்கிற பத்திரிகை என்ன, அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி பத்திரிகையா? அவளே 3 மாத காலத்துக்கு முன்னால் ஒரு கணிப்பை போடுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு 52% மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறது என்பது அவளே போடுறாங்க. அப்போ அதில் பொய்ன்னு சொல்கிறீங்களா? அந்த பத்திரிகையை பொய்ன்றீங்களா? அது 100 ஆண்டு கலந்த ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை. இதுதான் ஒரு அளவுகோல். அதனால் திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் இவர் தான் வருவாய் என்பது நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தை சார்ந்த எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உடன்பிறப்புகள் சொல்வதை விட, தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் சொல்வதை விட, உங்களை போன்ற பத்திரிகை நடுநிலையாளர்கள் சொல்லுகிறார். ஆனால் அதுதான் நடக்கும், அதுதான் நிஜம். அடுத்து நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருக்காக செல்வ பெருந்தகை அவங்க ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. பிரதமரோட திருமாவளவன் ஐயா மேடையில் ஒன்னா உட்கார்ந்தாங்க, மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆமா வாஸ்தவம் தான், கூட்டணிக்கு வந்துருவாங்கல்ல அப்படின்னு நீங்க சொல்றது எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த தொகுதியினுடைய எம்பிங்க அவர் இல்லாமல் எப்படி நடக்கும்? புரோட்டோகால் படி போய்த்தானே ஆகணும் அப்படின்னு ஒரு உண்மையை விலக்கி எடுத்து போட்டிருக்காரு நம்ம கிட்ட. அரியலூர்ல நிகழ்ச்சி நடக்குது. அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர். அரியலூர் சட்டமன்றமும் சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் இருக்கு. அப்படின்னா தூத்துக்குடியில் நடக்கிறதுக்கு போயிட்டு அம்மையார் கனிமொழி கலந்துட்டாங்க. அதுக்காக திருப்புமுனை ஏற்படும் ராஜேந்திர பாலா சொல்லுவாரா? எந்தெந்த நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசுடைய அரசு நிகழ்ச்சி நடக்குதோ அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பார்கள். அந்த அழைப்பின் பேரில் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் கலந்திருக்கார். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலிமையா இருக்கு. இந்த தேசத்தை கட்டமைப்பதற்கான கூட்டணி, ஒரு முன்னுதாரணமான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதை பிரிப்பதற்கும் சூழ்ச்சி செய்வதற்கும் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் அது எடுபடவில்லை. கடைசி வரை அது எடுபடவும் முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு செங்கலை கூட பிரித்து எடுக்க முடியாது. எஃகு கோட்டை போன்ற வலிமையாக உள்ள கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு நம்ம செல்வ பெருந்தகை நினைச்சாக்கா என்னன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு 3.5 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு பிரதமர் சொல்றார். 6.5 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம்னு அமித்ஷா சொல்றார். இல்ல 12 லட்சம் கொடுத்துருக்கோம்னு முருகே ஐயா சொல்றார். நீங்க எத்தனை லட்சம் கொடுத்தீங்க, எப்ப கொடுத்தீங்க, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அண்ணாச்சி கொடி பிடிக்கார். பிரதமர் சொல்றாரு 3 லட்சம் கோடின்றார். ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்றாரு 12 லட்சம் கோடின்றார். உள்துறை அமைச்சர் சொல்றாரு 6,80,000 கோடி. இது யார் சொல்வது உண்மை? நாங்க சொல்றோம் உண்மையை. காங்கிரஸ் அரசு செய்தது போல் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடும் திட்டங்களும் 10 ஆண்டுகளில் 11 ஆண்டுகளில் பாஜக செய்யவில்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. மன்மோகன் சிங் ஆட்சியில வரி என்பது மக்களுக்கு இயல்பாக சுலபமாக இருந்தது, உதவுவதாக இருந்தது. ஆனா இப்ப இவர் கொண்டிருக்கிற ஜிஎஸ்டி 18 விழுக்காடுல இருந்து 40 விழுக்காடு. சவப்பெட்டிக்கும் ஜிஎஸ்டி, ஐசியூல இருக்கிற பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி. ஐசியூல போயிட்டு பத்திரிகையாளர்களோ நாங்களோ ஏழை மக்களோ போயிட்டு வந்தாங்கன்னா
உயிர் காக்கும் கருவிகளுக்கு ஜிஎஸ்டி. இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில கிடையாது. கொரோனா பெருந்தொற்று காலத்திலே உயிர் காக்கும் பொருட்களை இறக்குமதி செய்த அதுக்கு ஜிஎஸ்டி போட்டார். தமிழ்நாட்டுக்கு வந்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை பிரதமர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். சர்ன்னு நம்ம மனோ தங்கராஜையா உள்ள வந்து எல்லாரும் பார்த்தீங்க, பிரதமர் ஐயா கும்பத்தை கொண்டு வந்தார், அப்படியே பூசை பண்ணார், சூடங்காட்டினார், நெத்தியில் திருநீரை பூசினாங்க, பாட்டு பாடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, சந்தோஷம். நாங்கள் இந்த பூமியை தோண்டி எங்களுடைய பாரம்பரியத்தை பற்றின, கலாச்சாரத்தை பற்றின, பண்பாடை பற்றின விஷயங்களெல்லாம் எடுத்து வச்சிருக்கமே, அதை பற்றி ஒரு வார்த்தை, அட்லீஸ்ட் ஒரு எழுத்து கீழடி ஒன்றும் இல்லையே, அட போங்க அப்படின்ட்டார்ல. கீழடி அகழாய்வு தமிழுடைய பாரம்பரிய தொன்மையை இவ்வளவு அற்புதமாக உலகுக்கு எடுத்துக்காட்டி உலக சமூகம் ஏற்றுக்கொண்ட போது இன்றைக்கு ஒன்றிய மோடி பாஜக அரசு வந்து அதை பற்றி வாய் திறக்கவில்லை, அதை ஏற்றுக்கொண்டதாக எந்த பதிலும் இல்லை. இதுபோன்று நம்முடைய நிதி, நம்முடைய உரிமைகள், நம்முடைய பாரம்பரியம் போன்ற விஷயங்கள்லாம் எந்த இதுவும் செய்யாமல் சும்மா ராஜராஜ சோழர் அதை நாங்கள் பாராட்டுவேன் வீரம், அதுபோல் தமிழ் மொழி பெரிய சிறப்பான மொழின்னு வர சமயத்தில் ஒரு அரசியலுக்காக ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் ரிட்டாரிக்னு சொல்லலாம், ஒரு அழகான ஆர்னமெண்டல் லாங்குவேஜில் ஒரு வார்த்தைகளை பேசிட்டு போகிற தவிர வேறு எதுவும் நடக்கலை. ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு கச்சபச்சான் இருந்த நேரத்தில் அப்படியே வந்து அன்புமணி ஐயா ஒரு விஷயத்தை அழகாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லியிருக்கார். திமுக சென்னை மக்களை காலி பண்ண பிளான் பண்ணிட்டாங்க, அதுக்கு தான் வட சென்னையில் இந்த குப்பைகளை வச்செல்லாம் ஒரு மாதிரியான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கல்ல, அதை சொல்லி அந்த திட்டத்தால் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. கேட்டுக்கிடுங்க. தமிழக அரசு வட சென்னை மக்களை கொடூரமான முறையில் கொலை செய்ய திட்டமிட்டு வட சென்னை பகுதி மாத்தூரில் குப்பை எரி உலை திட்டத்தை, கார்பேஜ் இன்சினரேட்டர் திட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றார்கள். எப்படி கொலையை செய்கிறாங்கன்னா, ஒரே நாளில் உங்களுக்கு விஷம் கொடுக்கறது இல்லை, ஸ்லோ பாய்சனிங். தினம் உங்களுக்கு விஷம் கொடுத்து 6 மாதத்திலேயோ 1 வருஷத்திலேயோ 2 வருஷத்திலேயோ 2-3 வருஷத்திலேயோ உங்களை கொலை செய்ய திட்டமிட்டுட்டாங்க தமிழக அரசு. ஏன்னா இந்த குப்பை எரி உலை என்பது மிக மிக மோசமான ஒன்று. இந்த திட்டம் அமெரிக்காவில் 30 ஆண்டு காலமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவில் புதுசாக யாருக்கும் எந்த நாட்டிலையும் பர்மிஷனை கொடுக்கல. இந்தியாவில் முதல் டெல்லியில் 1987 ஓக்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒன்று அங்கே இந்த பகுதியில் கொண்டு வந்தாங்க. அவ்வளோ செலவு பண்ணி கொண்டு வந்தாங்க 87. பிறகு அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் போராட்டம் செய்து, ஏன்னா மக்களுக்கு எல்லாம் புற்றுநோய், மூச்சு திணறல், இருதய நோய், ஆண்மை குறைவு, குழந்தைங்கள்லாம் வேற விதமாக பிறக்கிறதுல நிறைய பிரச்சனை வந்த உடனே அந்த மக்கள் எதிர்த்து பிறகு அந்த திட்டத்தை மூடிவிட்டார்கள் டெல்லியில். ஆக இந்தியாவில் இது போன்ற திட்டம் வேற எங்கேயும் கிடையாது. அப்படி தோல்வி அடைந்த, மாசுபடுத்துகின்ற, கொலை செய்கின்ற திட்டத்தை இன்னைக்கு திமுக அரசு வேண்டுமென்று இந்த பகுதிக்கு நாம் கொண்டு வந்தே தீருவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பது காரணம் என்ன? காசு, பணம், துட்டு, மணி, லஞ்சம். நம்ம தனுஷ் பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்கிறார். மாலை ஓட்டு மரியாதை ஓட்டு டாம் டூம் டண்டக்கு ஒரே ஆட்டம், போயஸ் காட்டில் ஒரே இது. என்னையா விஷயம் அப்படி கேட்டா, பிறந்த நாள்ல அதான் கொண்டாடிக்கிட்டு கூப்பிட்டாங்க. இப்ப நம்ம நேரா சொர்க்கத்துக்குள்ள போறோம். ஆடி மாசம் பிறந்து அட்டகாசமா போய்கிட்டு இருக்கு. அங்க சொர்க்கம் கோவிலுக்குள்ளதான் இருக்குன்னு அடிக்கடி காட்டுவாங்கல்ல, கடலூர்ல இப்படித்தான் காட்டியிருக்காங்க. அடேங்கப்பா, என்ன ஆட்டம், என்ன சாமி வந்து ஆடுற மாதிரி போட்டு வெளுவெடுன்னு வெளுத்திருக்காங்க. உண்மையிலேயே சாமி வந்துருச்சோன்னு பயந்து போற அளவுக்கு எல்லாம் ஆடி இருக்கிறாங்க. திருத்தணியில
அழகு குத்தி காவடி எடுத்து அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்குன்னு நாங்க சொல்ற அந்த சொல்லுல தான் சொர்க்கம் இருக்குன்னு காட்டியிருக்காக பக்தர்கள். இப்படி எல்லாரும் பக்திக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, சொர்க்கம் இருக்குன்னா எங்களுடைய பாரம்பரியத்துக்குள்ளே சொர்க்கம் இருக்குன்னு நம்ம படுகிற சகோதர சகோதரிகள்லாம் காட்டியிருக்கிறாங்க. ஒரு 30 கிராமங்களை சேர்ந்தவங்க ஒன்று சேர்ந்து அறுவடை திருவிழான்னு ஒரு திருவிழாவை ஆரம்பிச்சு அதில் அவங்க சமயமா பாட்டாக பாருங்க. அதுதாங்க அந்த கலாச்சாரத்துக்குள்ளேயும் பண்பாட்டுக்குள்ளேயும் சொர்க்கம் நாத்து மாதிரி அப்படி சர்ன்னு வருது. கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்தா சொர்க்கம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும்னு பழமொழியில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் காசா மக்களுக்கு உண்மையிலேயே பசிக்கிற நேரத்தில் பல நாடுகள் உதவிக்கிற விமானத்திலிருந்து உணவு பொட்டலத்தை போட்டாக வாருங்க, அங்கே இருந்து விழுந்த அந்த உணவு பொட்டலத்தில் தாங்க பசியை மறக்கக்கூடிய சொர்க்கம் உள்ள இருந்திருக்கு. எல்லாம் சந்தோஷம் தான். இப்படி நாம சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உசாரான கட்டத்திலையும் நாம இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம் இல்லையா? இப்படித்தான் பாருங்க, ஒரு தம்பி கரூர்ல பள்ளிக்கூடம் முடிச்சு போயிட்டு வந்திருக்காப்புல. அப்போ ஒரு நாய் பக்கத்தில் கிடந்திருக்கு. அதுக்கு என்ன கோவம்? ஒருவேளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போலன்னு கோவமோ, இல்லை இந்த தம்பி எதுவும் வாயை கொடுத்து வம்பு விட்டாலோ தெரியல. சடக்குன்னு அந்த தம்பியை விரட்டி விரட்டி கடிக்க அப்புறம் ஒரு பெரியவர் வந்து காப்பாற்றிருக்கிறார். வண்டி ஓட்டும் பொழுது கவனத்தோட ஓட்டுங்கன்னு நான் மட்டும் இல்லைங்க, காவல்துறையில இருந்து எல்லாம் சொல்றாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. இங்கேயும் கேட்க மாட்டாங்க, ஏன் ராஜஸ்தான்லையும் கேட்கறதில்ல. பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள் ஓரமா போய்கிட்டு இருக்கு. வண்டி ஓட்டுற ஒழுங்கா ஓட்டணும்ல. ஒரு பாப்பாவை இடிச்சு கீழே, இந்த பாப்பா சீரியஸா இருக்கு. வழக்கம் போல நாமெல்லாம் இங்கே நகை வாங்கணும்னா சீட்டு போடலாமா, இல்லை பத்தாக்குறைக்கு பழைய நகையை கொடுக்கலாமா, இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம். பீகாரில் அப்படிலாம் யோசிக்கிறதுல நகை வேணுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரகரன் 2 பேர் போக வேண்டியது, துப்பாக்கி எடுத்து சொடுக்குன்னு காட்ட வேண்டியது, அப்படியே குமிச்சு எடுத்து அள்ளி கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியது. பல லட்சம் ரூபாய் இப்படி தான் ஆட்டை போட்டு விட்டாங்களாம். என்ன பண்ணுறது, இவங்களை ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே நாம இயற்கையோட இணைந்து வாழ்வோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம ஆளுகிட்ட சொன்னா கேட்கறதில்ல. ஆத்துல வெள்ளம் வரப்போது இறங்கி குடிக்காதே, துணி துவைக்காதேன்னா கேட்கறது இல்லை. ஆனா யானைகள் நல்லா கேட்குதுங்க. அதிரப்பள்ளி இருக்குல்ல, அங்க காட்டாத்து வெள்ளம் வந்துருக்கு. ஒரு யானை கிராஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கும் பொழுது தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னா மாட்டிக்கிருச்சு. இருந்தாலும் தன் முயற்சி கொண்டு விடாம சரட்டின் வெளியில் வந்து இனிமே நான் வரமாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிருச்சு.
சேலத்தில் பாருங்க மருத்துவமனை, அரசு மருத்துவமனைக்கு போகிறான். மக்கள் எல்லாம் நோய் நொடியில் இருக்கிறோம், ஊசி ஓட போனால் திருமண பக்கமெல்லாம் டாக்டர் நர்ஸ் இருக்காங்களோ இல்லையோ எலியாக இருக்குதான். ஒருவேளை அதுகளும் உடம்பு சரியில்லைன்னு வந்துச்சோ என்னமோ தெரியல. ஆனால் அதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு வரப்படாது, கால்நடை ஆஸ்பத்திரிக்கு போகணும். தயவு செஞ்சு இந்த எலிகளெல்லாம் ஒழிச்சு நோய் நொடியோட வரக்கூடியவங்களுக்கு ஊசியை போட்டு சரி பண்ணி விடுங்க, நல்லா இருப்பீங்க. இப்படி நாம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு யோசனையில் இருக்கிற மக்களை பார்த்து இங்க வாங்க. இந்த ஆணவ கொலைன்னு ஒரு கொலை இருக்கு இல்லையா, இந்த கொலையை மாசிக்கு ஒரு 4-5 சாவகாசமாக பண்ணி விட்டு ஓடிடுறாங்க. கடுப்பாக வருது. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன் இந்த ஆணவம் தலைதோங்கி இருக்கு? எவ்வளவோ ஞானிகள், சித்தர்கள், யார் என்னென்னமோ அறிவுரை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டோம். அவங்களுடைய உள்ள குமுறலை எடுத்து கொட்டி இருக்கிறாங்க. பதிலா வாங்க பாப்போம். ஆணவ கொலைகள் நடப்பதற்கு ஜாதி தான் முக்கிய காரணமாக இருக்குது. இதுக்கு முழு காரணம் ஜாதியம்தான். 100% இல்லை, 1000% சாதியத்தினுடைய அழுத்தம் தான் மிக முக்கியமான காரணம். சாதி முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. தாய் தந்தையை ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட ஊர் உறவினர்களை நினைத்து இன்றைக்கு தான் வளர்த்த பிள்ளைகளை வெற்றி கொள்வதும் மருந்து வைத்துக் கொள்வதும் என்பது வாடிக்கையாகி உள்ளது. அவங்க விருப்பப்படி அவங்க விட்டுறலாம், அதை ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்கி பிரச்சனை பண்ணி அவங்கள கொல்லணுன்ற ஒரு வெறியோட சுத்ததுல ரொம்ப தவறான விஷயம். இந்த தமிழக மண்ணை நாம் தந்தை பெரியாரின் மண் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைக்கு படித்தவர்கள் மத்தியில் கூட ஜாதிய கொடூரம் வேறு ஒன்றி நிற்கிறது. ஆணவ படுகொலைங்கிறது ஜாதியை மட்டுமே வச்சு நடத்துறது இல்ல. அடிப்படை காரணம் 2 காரணம் தான். ஒன்னு சாதி, இன்னொன்னு பொருளாதாரம். ஒரே சாதியில திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அவர்களுக்குள் வசதி வாய்ப்பு குறைவுகள் என்ற அடிப்படையிலும் இன்னைக்கு சாதி ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு. ஒரு சாதி ரீதியான ஒரு மனப்போக்குல தான் அந்த ஆணவ படுகொலை தொடர்ந்து திருநெல்வேலியில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எங்களுடைய கருத்து. தமிழக அரசு உடனடியாக சாதி ஆணவத்திற்கு எதிரான இந்த படுகொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றணும். தொடர்ச்சியாக ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு தனி சட்டத்தை இயற்ற மாட்டேங்குது. அதை தடுக்கிறதுக்கு தனி சட்டம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அந்த கொலையாளிகள் மாட்டினா அவங்க வெளிவராத அளவுக்கு ஒரு தீர்மானமான ஒரு சட்டத்தை போட்டாங்கன்னா அடுத்தது இந்த ஆணவ கொலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே தமிழ்நாடு அரசு இதற்கான ஒரு தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டியது இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. தனியான சிறப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும். இருக்கிற சட்டத்தை சரியான முறையில பயன்படுத்தினாலே இந்த மாதிரி ஆணவ கொலைகள், எல்லா கொலைகளுமே நடக்கதை தடுக்கலாம். குறிப்பா பட்டியல் சமூகத்தினர் பாதிக்கப்படும் போது இருக்கக்கூடிய அந்த SC/ST ஆக்ட், அதில் சிறப்பு கூறு இதில் இல்லை. ஒரு ஆணவ கொலை நடக்கும்போது அதை தடுப்பதற்கான சிறப்பு பிரிவுகள் அந்த சட்டத்தில் இல்லை. வழக்கறிஞர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த சட்டங்கள் தெரிஞ்சா பத்தாது, மக்களுக்கும் போய் சேரணும். பிஸ்னஸுக்காக ஜாதிக்காக பிஸ்னஸ் ஆகிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ள மக்கள் இப்ப கொண்டு போகப்படுறாங்க. கல்வி அறிவு இல்லாத இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் நடக்கலாம். தமிழ்நாடு என்பது முற்போக்கு சிந்தனை உள்ள மாநிலம். இங்கேயே இது போன்ற சம்பவங்கள் நடப்பது வருத்தத்துக்குரியது. அடுத்த தர்பார்ல இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா